வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10 லெசன் 1 இந்தியாவோட லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஆல்ரெடி பார்ட் 1ல் இந்தியா பற்றியும் ஹிமாலயாஸ் பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் இது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ். கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாலயாஸ்க்கு கீழே அப்படியே ஹிமாலயாஸ்க்கு சவுத்தில் இருக்கிற ஒரு 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. அங்கே தான் இந்த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இது என்னென்ன கண்டென்ட் வச்சுருக்கு இந்த பிளெயின்ஸ் அப்படின்னா, இட் இஸ் ஹைலி ரிச் இன் அலுவியல் டெபாசிட். அலுவியல் டெபாசிட் எதன் மூலயமா வருது? ரிவர் மூலியமாக தான் இந்த அலுவியல் டெபாசிட் நமக்கு கிடைக்கிது. இதோட லென்த் 2400 கிலோமீட்டர், வித்து 240 to 320 கிலோமீட்டர். இதோட ஏரியா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அதான் பாருங்கள், எக்ஸ்டெண்டிங் அக்ராஸ் 7 நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், லைஸ் சவுத் டு நார்தர்ன் ஹிமாலயஸ், ஹேஸ் அலுவியம் டியூ டு த டெபாசிட் ஆஃப் ரிவர். லென்த் 2400 கிலோமீட்டர், வித் 240 to 320 கிலோமீட்டர். இதோட ஏரியா 7 lakh ஸ்கொயர் மீட்டர். அப்போது இதை இந்தியா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நமக்கு என்ன மவுண்டெயின் இருக்குது? இங்கே தான் நம்ம ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்குது. இந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்க்கு சவுத்தில் தான் இந்த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஹிமாலயாஸ்க்கு சவுத்துன்னு பார்க்கக்குள்ள இங்கே ஒரு 7 ஸ்டேட்ஸ் கவர் ஆகுது. இந்த 7 ஸ்டேட்ஸில் தான் இந்த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லென்த் 2400 கிலோமீட்டரும், வித் 240 to 320 கிலோமீட்டரும் இருக்குது. ஏரியா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர்னு இருக்குது. இந்த நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸை 5 டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதை ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபர் பிளெயின், மேடப் ஆஃப் கிராவல் அண்ட் அன்அசார்ட்டட் செடிமெண்ட், porosity is high such that small streams flow and disappear, lies south to Shivalik from west to east, Jammu and Kashmir to Assam, not suitable for cultivation, only big trees and large roots thrive in this region. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஹிமாலயாஸ்க்கு சவுத்தில் பிளெயின்ஸ் இருக்குது. அப்போ இந்த பாபர் பிளெயின் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? பாபர் பிளெயினோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேடப் ஆஃப் கிராவல், அன்அசார்ட்டட் செடிமெண்ட், போராசிட்டி இஸ் ஹை சச் as ஸ்மால் ஸ்ட்ரீம் ஃப்ளோ அண்ட் டிஸப்பியர். போராசிட்டினா நீர் உறையும் தன்மை அங்கே அதிகமாக இருக்குதான். அதனால் அந்த இடத்துல சின்ன சின்ன ஆறுகள் தோன்றியும் மறைஞ்சும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சவுத் ஆஃப் ஷிவாலிக், நம்ம ஹிமாலயாஸில் ஷிவாலிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஒன்று ஹிமாலயாஸ், இன்னொன்று ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல். அந்த ஹிமாலயாஸே 3 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கிரேட்டர், இன்னொன்று லெஸ்ஸர், இன்னொன்று அவுட்டர் ஆர் ஷிவாலிக். அப்போ அந்த ஷிவாலிக் எங்கேருந்து எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த பாபர் பிளெயின் இந்த ஷிவாலிக்கு சவுத்தில் தான் இருக்குது. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அஸ்ஸாம் ரீஜனுக்கு சவுத்தில் தான் ஷிவாலிக் இருக்குது, பாபர் பிளெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெஸ்ட்டில் 15 கிலோமீட்டர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும், ஈஸ்ட்டில் 8 கிலோமீட்டர்ஸ் அஸ்ஸாம்லேயும் இருக்குது. இது கல்டிவேஷனுக்கு சூட்டபிள் இல்லை. இது பெரிய ட்ரீஸ் மட்டும்தான் இங்கே வளரும், நிறையா பெரிய ரூட் உள்ள மரங்கள் மட்டும்தான் இங்கே வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். செகண்டாக பார்க்க போகிறது தெராய் ட்ராக்ட், எக்ஸ்க்ளூசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப், சவுத் ஆஃப் பாபர் பிளெயின், வைடர் இன் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால், ஃபாரஸ்ட் ஹஸ் பீன் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன். இந்த ரீஜன், இந்த தெராய் ட்ராக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்க்ளூசிவ் டேம்ப்னஸ் அப்படின்னா அதிகப்படியான அடர்த்தியான காடுகள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது. ரிச் வைல்ட் லைஃப், அதாவது மிருகங்கள் வாழறதுக்கும் இது உகந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுத் ஆஃப் பாபர் பிளெயின், பாபர் பிளெயின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், ஷிவாலிக்கு சவுத்தில் தான் பாபர் பிளெயின். பாபர் பிளெயினுக்கு சவுத்தில் இருக்கிறது இந்த தெராய் ட்ராக்ட். இது வெஸ்ட்டில் 15 கிலோமீட்டர் வித்தும், ஈஸ்ட்டில் 30 கிலோமீட்டர் வித்தும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைடர் இன் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். பிரம்மபுத்திரா வேலி கிட்ட
ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால இது கொஞ்சம் வைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஹாஸ் பீன் கிளியர் ஃபார் கல்டிவேஷன். இங்கே மரங்களும் செடிகளும் நிறையா வளர்றதுனால இந்த ஃபாரஸ்டெல்லாம் வந்து அழிச்சிட்டு இவங்க வந்து கல்டிவேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தேர்ட் ஒன் பாங்கர் பிளெயின்ஸ் represents the upland alluvium tract of the Great Plains of India, followed by older alluvium, dark in color, rich in humus content, well drained and useful for agriculture. பாங்கர் இந்த ரிவர்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு வர இதில் அலுவிலியம் ட்ராக்டும் இருக்கும். அதில் வந்து இந்த கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு பை ஓல்டர் அலுவிலியம் சாயில். இப்போ இந்த ரிவர்ஸ் கொண்டு வர டெபாசிட்ஸில் அலுவிலியம் வந்து ஓல்டஸ்ட் அலுவிலியமாக இருக்கிறதுலாம் வந்து பாங்கர் பிளெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓல்டஸ்ட் அலுவிலியமோட நேச்சர் எப்படி இருக்குன்னா டார்க் இன் கலர், ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட், வெல் ட்ரெயின் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஓகே, அடுத்தது காதர் பிளெயின். காதர் பிளெயின் இந்த ஓல்டர் அலுவிலியம்க்கு வந்து நம்ம பாங்கன்னு சொல்லணும், நியூ அலுவிலியம்க்கு வந்து நம்ம காதர்ன்னு சொல்கிறோம். நியூ அலுவிலியம் ட்ராக்ஸ் அலாங் தி கோர்ஸ் ஆஃப் ரிவர் நோன் அஸ் காதர் ஆர் பெட்லேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் எவ்ரி இயர் கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட், சில்ட், clay and mud, highly fertile soil. இப்போ இந்த காதர்ன்றது நியூ அலுவிலியம் ட்ராக். இந்த காதருக்கு இன்னொரு பேர் என்ன, பெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய டெபாசிட்ஸ் வந்து ரிவர் கொண்டு வரும் இல்லையா, இது ஒரு வருஷமும் வந்து ஃப்ரெஷ் டெபாசிட்ஸாக தான் இருக்கும். இது கொண்டு வர டெபாசிட்ஸில் சாண்டு, சில்ட்டு, கிளே, மட்டு அண்ட் ஹை ஃபர்டைல் சாயில் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெல்டா பிளெயின்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காதர், அதாவது நியூ அலுவிலியம் சாயிலோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த டெல்டா. இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 1.9 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் லோவர் ரீஜன்ஸ் ஆஃப் கங்கா ரிவர். இது வந்து ஓல்டு மட்டும் இருக்கும், நியூ மட்டும் இருக்கும், இந்த மாஷி ஏரியாவும் இருக்கும். அப்லாண்டு வந்து சார்ஸ்னும் மாஷி ஏரியா வந்து பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி நம்ம 2 கண்டென்ட் வந்து நம்ம ஒரு ஷிவாலிக்கில் பார்த்துருக்கோம். அதாவது வெஸ்ட்டில் வந்து டியூன்ஸுன்னும் ஈஸ்ட்டில் வந்து டியூராஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. அது ஷிவாலிக்கில், இது வந்து டெல்டா பிளேனில். அப்லாண்ட் வந்து சார்ல்ஸு, மாஷி ஏரியா வந்து பிளிட்ஸுன்னு. ஒரு சின்ன டயக்ராம் இது. இப்போ இதுதான் ஹிமாலயா மவுண்டெயின்ஸ் வைங்களா. இங்கே வந்து பாபர் பிளேன் இருக்குது. பாபர் பிளேன் எப்படி இருக்குன்னு சொன்னோம், ஹைலி போரஸ்ன்னு சொன்னோம். ஸ்மால் ரிவர்ஸ் ஃப்ளோ அண்ட் டிஸப்பியர். அப்போ சின்ன சின்ன ரிவர்ஸ் வந்து இந்த கல்லுள்ளார போகிறது வந்து பெரிய விஷயமே இல்லை, அப்போ போகும், உடனே மறைஞ்சிரும். அடுத்து நம்ம பார்த்தது என்ன, டெராய். இங்கே வந்து அடர்த்தியான காடுகள் வளரும்னு சொல்லியிருப்போம். இந்த காடுகள் வந்து அழிக்கப்பட்டு கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அடுத்து நம்ம பார்த்தது என்ன, பாங்கர். பாங்கர்னா என்ன, ஓல்டர் அலுவியல் சாயில் டெபாசிட்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து காதர். காதரில் வந்து என்னென்னு பார்த்துருப்போம்னா நியூ டெபாசிட்ஸ் ஆஃப் அலுவிலியம் சாயில் இதோ இருக்குது பாருங்க. இங்கே நியூ டெபாசிட்ஸ் ஆஃப் அலுவிலியம் சாயில் எல்லாமே இங்கே வந்திருக்கும். இதில் வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், இந்த சாண்டு, சில்ட்டு, கிளே எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். இட் இஸ் ஹை ஃபர்டைல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. இந்த பிளெயின்ஸை அந்த செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 10th புக்கில் வந்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 பிளெயின்ஸில் வந்து 3 பாயிண்ட்டு தான் இருக்குது. அதை அப்படியே படிச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் பிளெயின், பெஸ்ட் ஆஃப் அரவல்லி ரேஞ்ச், ஏரியா வந்து 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர் லூனி, வேனிஷ்டு ரிவர் வந்து சரஸ்வதி, சால்ட் லேக் வந்து சாம்பார் சால்ட் லேக், புஷ்காரா லேக் ஜெய்ப்பூரில் இருக்குது. இப்போ ராஜஸ்தான் பிளேனில் 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் ஆஃப் அரவல்லி ரேஞ்சு, இதோட ஏரியா வந்து 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த பிளேன் எந்த ரிவரால் டெபாசிட் ஆகிருக்குன்னா ரிவர் லூனி. வேனிஷ்டு ரிவர் வந்து சரஸ்வதி. இதோட சால்ட் லேக் 2 லேக் என்னென்னா சாம்பார் சால்ட் லேக் வந்து, இன்னொன்று வந்து புஷ்காரா லேக். அடுத்தது பார்க்க போகிறது பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளேன். 3 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இண்டியன் டெசர்ட், அதாவது தார் டெசர்ட் கிட்ட இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இண்டியன் டெசர்ட். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து
1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த பிளேன் வந்து எந்த ரிவரோட டெபாசிட்னா ரிவர் சட்லஜ், பீஸ், ரவி. ஆக்ட் ஆஸ் அ வாட்டர் டிவிடெண்ட் ஆஃப் யமுனாஸ். ஒரு வாட்டர் டிவிடெண்ட்னா பிரிக்குது இந்த பிளேன். யமுனா சட்லஜாவும் கங்கா யமுனாவும் வந்து இது பிரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதே 3 பாயிண்ட் தான். அடுத்தது கங்கா பிளேன். இதில் இருக்க 3 பாயிண்ட்டு. எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் யமுனா இந்த வெஸ்ட்டு டு பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட். இந்த டபிள்யூன்றது வந்து வெஸ்ட்டு, இந்த ஈன்றது வந்து ஈஸ்ட்டு. எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் யமுனா இந்த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட். இதோடைய ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தோம்னா 3.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து காக்ரா, காண்டக், கோஷி, யமுனா, சாம்பல், பீட்வா. 3 பிரித்து படிப்போம். காக்ரா, காண்டக், கோஷி, யமுனா, சாம்பல், பீட்வா. ஓகேவா? லார்ஜஸ்ட் பிளேன், அதாவது இருக்கிற 4 பிளேன்லே இதுதான் லார்ஜஸ்ட் பிளேன். இந்த கங்கா பிளேனே வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அப்பரு, இன்னொன்று வந்து லோவரு, இன்னொன்று வந்து மிடில். ஈஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது வந்து பிரம்மபுத்திரா பிளேன். எங்கே பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோ ஆகிறதே அஸ்ஸாம் தான். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் அஸ்ஸாம். பிரம்மபுத்திரா பிளேன்னு சொல்லக்குள்ள அதோட எந்த ரிவரோட டெபாசிட்டில் வரும்னா ரிவர் பிரம்மபுத்திரா தான். கிரியேட் அலுவிலியர் ஃப்ரான்ஸ் அண்ட் மாஷி ட்ராக்ஸ். இதோட ஏரியா வந்து 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நாம் அந்த 4 பிளேன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் ஹரியானா, கங்கா பிளேன்ஸு, பிரம்மபுத்திரா பிளேன்ஸு. அது ஒரு சின்ன மேப் மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் மேப் வச்சு பாருங்கள். 4 பிளேன் எங்கெங்கே வருது? ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் பிளேன். இதோ இருக்குது பார்த்தீங்களா, ராஜஸ்தான் பிளேன். இந்த ராஜஸ்தான் பிளேனில் நம்ம என்ன 3 பாயிண்ட் நம்ம படித்தோம்? பெஸ்ட் ஆஃப் அரவல்லி ரேஞ்சுன்றது ஃபஸ்ட்டு. அப்போ அரவல்லி ரேஞ்ச் எங்கே இருக்குது? அது கீழே இருக்குது இந்த அரவல்லி ரேஞ்ச். இது கூட வெஸ்ட்டில் தான் வந்து இந்த ராஜஸ்தான் பிளேன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு படித்தோம்? டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர் லூனி. ரிவர் லூனி எங்கே இருக்குது? இதோ இங்கே போகுது பாருங்கள், ரிவர் லூனி. இதுதான் வந்து ரிவர் லூனி. இதோட டெபாசிட்டில் தான் இந்த ராஜஸ்தான் பிளேன் இருக்குது. அப்புறம் வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி. அந்த ரிவர் வந்து காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோ இருக்குது பாரு, ரிவர் சரஸ்வதி இங்கே போகுது. ரிவர் லூனி, ரிவர் சரஸ்வதி. அப்புறம் 2 சால்ட் லேக் பார்த்துருப்போமா ராஜஸ்தான் பிளேனில். ஒன்று வந்து சாம்பர் லேக். இதோ இங்கே இருக்குது சாம்பர் லேக். இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து புஷ்கார லேக் ஜெய்ப்பூரில் இங்கே இருக்குது. 3 பாயிண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளேன். இதோ இருக்குது. பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளேன் வந்து எந்த ரிவரோட டெபாசிட்டில் இருக்குது? ரிவர் ரவி, சட்லஜ், பீஸ். இதோ இது 3 ரிவரோட செட்டில்மெண்ட்டில் தான் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளேன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதில் என்ன பார்த்தோம்? இட் டிவைட்ஸ் வந்து யமுனா 2ஆக பிரிக்குது. யமுனா சட்லஜ், கங்கா சட்லஜ் அப்படின்ற மாதிரி இந்த பிளேன் வந்து பிரிக்குது. 3ஆவதாக நம்ம என்ன பிளேன் பார்த்தோம்? கங்கா பிளேன். கங்கா பிளேன் இது எல்லாமே வந்து இது ஃபுல்லாக கங்கா பிளேன் தான் வருது. கங்கா பிளேன் எதோட டெபாசிட், எந்த ரிவரோட டெபாசிட்ஸ்ன்னு நம்ம படித்தோம்? காக்ரா, காண்டக், கோஷி, யமுனா, சாம்பல், பீட்வா. இதாக இருக்குது பாருங்கள். இதோட டெபாசிட்ஸில் தான் இந்த கங்கா பிளேன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கோம். எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் எங்கேருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? யமுனா ரிவர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே தானே நம்ம இந்த பங்களாதேஷ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இந்த கங்கா பிளேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் பிளேன். இதை வந்து அப்பர் பிளேனு, அப்பர் கங்கா பிளேனு, மிடில் கங்கா பிளேனு, லோவர் கங்கா பிளேனு நம்ம பிரிப்போம். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? பிரம்மபுத்திரா பிளேன். பிரம்மபுத்திரா பிளேன் எங்கே, எதனால், எந்த ரிவரோட டெபாசிட்டு? ரிவர் பிரம்மபுத்திராவோட டெபாசிட். வேறு என்ன பார்த்தோம்? இங்கே வந்து அலுவியல் பிளான்ஸு அண்ட் மாஷி டெரை இருக்குது. லொக்கேட்டட் இன் அசாம். அசாம் ரீஜனில் தான் வந்து இது இந்த ரீஜனில் தான் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பிரம்மபுத்திரா பிளேனை சொல்லியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது த பெனின்சுலர் பிளாட்டோ. சவுத் ஆஃப் கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ் ஓல்டு ராக்கி பிளாட்டோ 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், half ஆஃப் தி கண்ட்ரி. அப்போது ஃபஸ்ட்டு ஹிமாலயா பார்த்தோமா?
ஹிமாலயாவுக்கு கீழே ஒரு 7 ஸ்டேட்ஸில் அந்த பிளெயின் பார்த்தோமா, இதுக்கு சவுத்தில் தான் நம்ம பிளாட்டூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிளாட்டூஸ்னாலே டக்குன்னு ஞாபகம் வருது என்ன, டெக்கான் பிளாட்டூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டூ, ரைட்டா? ஓகே, அதை பற்றி பார்ப்போம். சவுத் ஆஃப் த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓல்டு ராக்கி பிளாட்டூ ரீஜன் இது 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், half ஆஃப் தி கண்ட்ரி. அப்போ நம்ம இந்தியாவில் பாதி கண்ட்ரியில் வந்து இந்த பிளாட்டூஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளாட்டூஸோட பவுண்ட்ரி பார்ப்போம். இப்போ இதுதான் நம்ம இந்தியாவோட பிளாட்டூ. இப்படி வரும் இந்தியா, இந்த வி ஷேப்பில் வந்து இங்கே இது வந்து இந்த குஜராத்தோட இது. ஓகே, இப்போ இந்த பிளாட்டோட பவுண்ட்ரி பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து இந்த அரவல்லி ஹில்ஸ் இருக்குது, நார்த்தில் வந்து பந்தல்கண்டும், நார்த் ஈஸ்டில் வந்து கைமூரும் ராஜ்மஹால் ஹில்ஸும் இருக்குது. பாருங்கள், நார்த்தில் இங்கே அரவல்லி, இங்கே பந்தல்கண்டு, கைமூர், ராஜ்மஹால். அப்புறம் வெஸ்ட்டில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸும், ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸும் இருக்குது. இந்த பிளாட்டூ வந்து இந்தியாவோட பிளாட்டூ வந்து கோண்ட்வானா லேண்டோட ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து 600 மீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனைமுடி ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பிளாட்டூ இருக்கிறதுல ஆனைமுடி தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பிளாட்டூ. 2695 மீட்டர் லொக்கேட்டட் இன் ஆனைமலை. ஓகேங்களா? இப்போ வந்து நார்த்தில் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டும், சவுத்தை வந்து டெக்கான் பிளாட்டோன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் பிரிக்கிற ரிவர் வந்து ரிவர் நர்மதா, டிவைட்ஸ் இன்ட்டு 2 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே படிச்சிருப்போம், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட் இந்தியா இன்ட்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸு. இந்த டெக்கான் பிளாட்டூவை வந்து நார்த்தில் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டாகவும், சவுத்தில் வந்து டெக்கான் பிளாட்டூவாகவும் பிரிக்கிறது எந்த ரிவர்னா ரிவர் நர்மதா. அடுத்தது சவுத் ஆஃப் இந்தியா flows eastwards and fall into Bay of Bengal. இந்தியாவுக்கு சவுத்தில் ஈஸ்ட்வேர்ட்ஸில் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகி இது வந்து பே ஆஃப் பெங்கால் கடலில் போய் கடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ரிவர் பார்த்தோம்னா 4 ரிவர், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இதெல்லாம் பே ஆஃப் பெங்கால் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. அடுத்தது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் எல்லாமே சவுத் ஆஃப் விந்தியா. இந்த விந்தியான்றது ரொம்ப முக்கியம். வெஸ்ட் ஃப்ளோயிங் வந்து இந்த நர்மதா, தப்தி அண்ட் மாஹின்னு ஒன்று இருக்குது. நர்மதா, தப்தி அண்ட் மாஹி இது 3மே வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் டியூ டு த ப்ரெசன்ட் ஆஃப் ரிஃப்ட் வேலி. அதாவது தூக்கி இருக்கிற ஒரு மலைகள்னால இந்த நர்மதா, தப்தி அண்ட் மாஹி இது எல்லாமே வந்து வெஸ்ட்டில் ஃப்ளோ ஆகி போகுது, அப்படி அரேபியன் சீல கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பிளாட்டூஸை வந்து 2 ரீஜனாக பிரிக்கிறாங்க. நார்த்தில் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டாகவும், சவுத்தில் வந்து டெக்கான் பிளாட்டோவாகவும் பிரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஓடுற ஆறு வந்து ரிவர் நர்மதா. இப்போ இது பார்ப்போம். பிட்வீன் ரிவர் நர்மதா அண்ட் நார்த் கிரேட் பிளெயின்ஸ், Aravalli in the west extend from Gujarat through Rajasthan to Delhi, northwest 700 km. Height வந்து 1500 மீட்டர், டெல்லி வந்து 400 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு ஷிக்ஷாரா மவுண்ட் அபுவில் இருக்குது, 1722 மீட்டர், ஹையஸ்ட் பீக் ஆஃப் திஸ் ரேஞ்ச். பிளாட்டூவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்தர்ன் ரீஜனில் இருக்க சென்ட்ரல் ஹைலாண்டு. இது எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிட்வீன் ரிவர் நர்மதா அண்ட் நார்த் கிரேட் பிளெயின்ஸ். கிரேட் பிளெயின்ஸ் எதுக்கு பார்த்தோம், நம்ம ஒரு 7 ஸ்டேட்ஸ் இருக்கா, அந்த 7 ஸ்டேட்ஸ்க்கும் நர்மதா ரிவருக்கும் நடுவில் தான் இந்த சென்ட்ரல் ஹைலாண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹிமாலயாஸு, அதுக்கு கீழே வந்து நார்த் கிரேட் பிளெயின்ஸ் இருக்கா, இங்கே வந்து ரிவர் நர்மதா ஓடுது. இதுதான் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்கிறாங்க. இதோட வெஸ்ட்டில் வந்து இந்த அரவல்லி ரேஞ்ச் வந்து வெஸ்ட்டில் இருக்குது. குஜராத் குஜராத் இங்கே இருக்கும், ராஜஸ்தான் இங்கே இருக்கும். ராஜஸ்தான்லேருந்து டெல்லி வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது 700 கிலோமீட்டருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது
இதோட ஹைட்டு வந்து 1500. டெல்லி வந்து எந்த ஹைட்டில் இருக்குன்னா இந்த பிளாட்டூவில் 400 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த சென்ட்ரல் ஹைலேண்டில் ஹையஸ்ட் பீக் வந்து குரு ஷிக்ஷாரா. எங்கே இருக்குது இந்த குரு ஷிக்ஷார்னா மவுண்ட் அபூவில் இருக்குது. அதோட மீட்டர் வந்து 1722 மீட்டரில் இருக்குது. இப்போ அதோட லொக்கேஷனை நம்ம பார்த்துருவோம். இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஹைலேண்டில் இதோட வெஸ்ட்டில் வந்து அரவல்லி ரேஞ்சும் விந்தியா ரேஞ்சும் இருக்குது. சவுத் ஈஸ்டில் வந்து அரவல்லியும் நார்த்தில் வந்து விந்தியாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் வர்றது வந்து மால்வா பிளாட்டூ. சென்ட்ரலில் இருக்க வந்து பந்தல்கண்ட் அண்ட் பகல்கண்ட் பிளாட்டூ இருக்குது. ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்டில் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டூ. அப்போ இந்த சென்ட்ரல் ஹைலேண்டே வந்து இத்தனை பிளாட்டூவாக வந்து பிரிக்கிறாங்க. பிட்வீன் அரவல்லி சவுத் ஈஸ்ட்லேயும் விந்தியா வந்து நார்த்லேயும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மால்வா பிளாட்டூனும், சென்டரில் வந்து பந்தல்கண்ட் அண்ட் பதல்கண்ட் பிளாட்டூவும், ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்டில் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டூவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிளாட்டூலாம் எந்த ரிவரால் ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிவர் சாம்பல், ரிவர் பெட்வா அண்ட் ரிவர் கென் ட்ரெயின் மால்வா பிளாட்டூ பிஃபோர் ஜாயினிங் த ரிவர் யமுனா. இது எல்லாமே வந்து கங்காவோட ட்ரிபியூட்டரி. இந்த 3 ரிவரும் வந்து கங்காவோட ட்ரிபியூட்டரி. யமுனா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ரிவரும் வந்து இந்த பிளாட்டூவை வந்து ட்ரெயின் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரிவர் சாம்பல், ரிவர் பெட்வா அண்ட் ரிவர் கென்னு. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டு முக்காசி நமக்கு தெரியும். இட் இஸ் ரிச் இன் மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் அயன் ஓர் அண்ட் கோல். இதில் பார்த்தோம்னா இங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இருக்குன்னா ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர். இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம இதை பார்ப்போம். இந்த சென்ட்ரல் ஹைலேண்டே வந்து ஒரு 3 பிளாட்டூவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இதோட வெஸ்ட்டில் வந்து பிட்வீன் அரவல்லி அண்ட் விந்தியாவில் வந்து மால்வா பிளாட்டூ இருக்குது. மால்வா பிளாட்டூ இஸ் ட்ரெயின்டு பை ரிவர் சாம்பல், பெட்வா அண்ட் கென்னு. அப்புறம் சென்டரில் வந்து பந்தல்கண்டும் பதல்கண்டும் இருக்குது. அப்புறம் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்டில் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டூ இருக்குது. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டூ தான் ரிச் இன் அயன் ஓர் அண்ட் கோல். இது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா 5 ஸ்டேட்டு: ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் சத்தீஸ்கர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்கான் பிளாட்டூ. டெக்கான் பிளாட்டூன்னா சவுத் ரீஜன் ஆஃப் நர்மதா வந்து டெக்கான் பிளாட்டூன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரஃப்லி ட்ரையாங்குலர், ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்படி தானே? இப்போ வந்து இந்த இந்தியா இப்படி வரைஞ்சால் இப்படி தானே வரும் இந்தியா. இங்கே வந்து நம்ம குஜராத் இருக்கும் இல்லையா? ஓகே, இது வந்து ஒரு ரஃப்லி ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட பவுண்ட்ரிஸ் என்னென்ன பார்த்தோம்னா கன்னியாகுமரி இந்த சவுத்து, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் சத்புரா ரேஞ்சு. ஓகே, சத்புரா ரேஞ்ச் வந்து நார்த்லேயும், அதுக்கு நடுவில் வந்து மகோதயா ஹில்ஸு, மகிலா ரேஞ்சு, ராஜ்மஹால் ஹில்ஸு. நம்ம புக்கில் விங்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு விங்கில் வந்து இட் கனெக்ட்ஸ் கன்னியாகுமரி அண்ட் சத்புரா ரேஞ்சு, இன்னொரு விங்கில் வந்து இட் கனெக்ட்ஸ் கன்னியாகுமரி அண்ட் ராஜ்மஹால், அப்புறம் தேர்ட் விங்கில் இட் கனெக்ட்ஸ் சத்புரா அண்ட் ராஜ்மஹால். அதில் வந்து மகோதியா ஹில்ஸு, மகிலா ரேஞ்சு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட ஏரியா வந்து 7 lakh, ஹைட் வந்து 500 to 1000 மீட்டர் ஹைட் இருக்குது. அப்போ ரஃப்லி ட்ரையாங்குலர். ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? வெஸ்ட் சைடு அரேபியன் சீக்கு பேரலாக இருக்கிறது தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நார்த் பார்ட் இஸ் கால்டு ஷயாத்ரீஸ். நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் அதோட ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்த்லேருந்து சவுத்து அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நார்தர்ன் பார்ட்டை வந்து ஷயாத்ரின்னு சொல்கிறோம். அங்கேயே நம்ம பார்த்தோம் ஆனைமுடி இஸ் தி ஹையஸ்ட் பீக் அப்படின்ட்டு. இந்த ஆனைமுடி இஸ் அ சார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன், அதாவது 3 மலையும் ஒன்றா சேர்ந்த ஒரு இடத்துல தான் இந்த ஆனைமலை இருக்கான். அப்போ எது அந்த 3 மலை? ஆனைமலை ரேஞ்சு,
கார்டமம் ஹில்ஸு, பழனி ஹில்ஸ், இது 3 ஒன்றா சேர்ந்த ரீஜன் தான் வந்து இந்த ஆனைமுடி, ஆனைமுடி. ஆனைமுடி இஸ் a sort of tri-junction. It is a continuous range அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல் ஹில் ரெசார்ட் ஆன் பழனி ஹில்ஸ். இங்கே வந்து ஒரு ஹில் ரெசார்ட், அது என்னென்னா கொடைக்கானல். மறுபடியும் அதை பார்ப்போம். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருக்குன்னா, இப்போது இதுதான் மேப்புன்னா இதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, இங்கே தான் வந்து அரேபியன் சி இருக்குது. இதோட நார்தன் பார்ட் என்னன்னு சொல்லுவோம், ஷயாத்ரின்னு சொல்லுவோம். ஆனைமுடி இஸ் a sort of tri-junction. அதான் 3 மலையும் ஒன்று சேர்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஆனைமுடி இருக்குது. இந்த 3 ஹில்ஸ் என்னென்னா ஆனைமலை, கோரமண்டல் அண்ட் பழனி. இதில் வந்து ஒரு ஃபேமஸ் ஹில் ரெசார்ட் இருக்குது, அது என்னென்னா கொடைக்கானல். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பூர்வாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு எதுவும் இல்லை, ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு தான் பூர்வாதிரி. இப்போ எப்படி ஞாபகம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, பூஜை செய்கிறதெல்லாம் ரைட் ஹேண்டில் தானே செய்வோம். அதனால் வந்து பூஜா ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பூர்வாதிரின்னு சொல்கிறோம். ஈஸ்டர்ன் காட்ஸையும் வெஸ்டர்ன் காட்ஸும் எங்கே ஒன்றா சேருதுன்னா நீலகிரி ஹில்ஸில் தான் ஒன்றா சேருது, பார்டர் ஆஃப் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. இதோடைய ஹையஸ்ட் பீக் வந்து சோலைக்கரடு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சொல்லலைன்னு நினைக்கிறேன் நம்ம புக்கில் நான் எழுதியிருந்தது. ஹையஸ்ட் பீக் வந்து சோலைக்கரடு. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் ரேஞ்சு, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆனால் அப்படி கிடையாது, இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சு. இதில் ஆரிஜினேட் ஆகிற ரிவர் என்னன்னு பார்த்தோம்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி ரிவர். ஓகேங்களா. நம்ம பிளாட்டூஸ் பார்த்தோம் இல்லை, அதை எல்லாமே வந்து ஒரே டயக்ராமாக போட்டிருக்கேன், அது ஒரு வாட்டி பார்த்துடலாம். பிளாட்டூஸே மொத்தம் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்டும் டெக்கான் பிளாட்டூன்னு 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஹைலேண்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம், அரவல்லி ரேஞ்சு, பதல்கண்டுன்னு ஒன்று பார்க்குறோம், கைமூர், ராஜ்மஹால் இருக்குங்களா. இதில் வந்து விந்தியா ரேஞ்ச். இப்போ இந்த அரவல்லிக்கும் விந்தியாவுக்கும் நடுவுலலாம் என்ன இருக்குது, மால்வா பிளாட்டூ. இந்த மால்வா பிளாட்டூவில் தான் வந்து குரு ஷிக்ஷாரா. இங்கே குரு ஷிக்ஷாரான்றது என்ன, ஹையஸ்ட் பீக் இன் தி சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்து குரு ஷிக்ஷாரா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பதல்கண்டு, அப்புறம் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ஒரு 5 ஸ்டேட்ஸில் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் அது. நம்ம இந்த டெக்கான் சென்ட்ரல் ஹைலேண்டையும் டெக்கானையும் பிரிக்கிறது எந்த ரிவர் நர்மதா எங்கே ஃப்ளோ ஆகுது, இதோ இங்கே ஃப்ளோ ஆகுது ரிவர் நர்மதா, 2 ஃப்ளோ ஆகுதா. கீழே இருக்கிறது எல்லாமே டெக்கான் பிளாட்டூ, மேலே இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்துடுச்சா. அடுத்தது என்ன ரேஞ்சஸ் பார்த்தோம், ஓகே. சென்ட்ரல் ஹைலேண்ட் முடிஞ்சதா. அடுத்தது வந்து டெக்கான் பிளாட்டூ வந்து ஒரு ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்புன்னு பார்த்தோமா, இந்த சத்குரா, ஓகே, சத்புரா, மகாதேவ், மைக்கல், இந்த மாதிரி ரீஜன்ஸும். வெஸ்ட்டில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸும் இருக்குதுன்னு சொன்னோமா. அதுமாரி வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் என்னென்னு பார்த்தோமா. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்ன்றது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, இதெல்லாம் வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து தப்தி, நர்மதா, தப்தி, மாஹின்னு ஒன்று படிச்சிருப்போம், இது எல்லாமே வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு. அதுமாரி வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வெஸ்டர்ன் காட்ஸோட நார்தர்ன் ரீஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷயாத்ரின்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் காட்ஸோட டெக்கான் ரீஜனோட ஹையஸ்ட் பீக் என்ன, ஆனைமுடி. இதோ இங்கே இருக்குது ஆனைமுடி, வந்து இங்கே இருக்குது ஆனைமுடி. வந்து இட் இஸ் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் 3 ஹில்ஸ்ன்னு பார்த்தோமா. ஒன்று வந்து ஆனைமலை, இன்னொன்று வந்து பழனி, இன்னொன்று வந்து கார்டமம் ஹில்ஸ்ன்னு பார்த்தோம். இதோ இருக்கு பாருங்க, ஆனைமலை, பழனி, கார்டமம் ஹில்ஸ், இந்த 3 ரீஜனோட ட்ரை ஜங்ஷன் தான் இந்த ஆனைமுடி. இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் ஒன்றா சேர்றது எங்கே, நீலகிரி ஹில்ஸு, பார்டர் ஆஃப் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பார்த்தோம்ல. ஓகே, இதுதான் வந்து டெக்கான் பிளாட்டூ, சென்ட்ரல் ஹைலேண்ட், இதோட பிளாட்டூஸ் வந்து முடியுது. அப்போ அடுத்த வீடியோவில் வந்து டெசர்ட்ஸு, கோஸ்டல் பிளெயின்ஸ்
இது மட்டும் ஐலாண்ட்ஸ் இது மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக வந்து ட்ரைனேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ.